Hello students, welcome to Basic Level 60 Days English Course Day 3. இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட், verb, infinitive யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், verb, gerund யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத இரண்டாவதாக நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ இன்ஃபினிட்டிவ்னா என்ன, அது எப்படி இருக்கும், அது இங்கிலீஷில் என்ன மீனிங் தரும் அப்படிங்கிறத சென்டென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், வேர்ப், இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேச கற்றுக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் வேலை செய்ய விரும்புகிறான். சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்ன, அவன். வேர்ப் என்ன, விரும்புகிறான். சரிங்களா? இந்த விரும்பு அப்படின்னு வேர்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு நாம் லைக் அண்டு வாண்ட் இந்த ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது வாண்ட் அப்படிங்கிற வேர்புக்கு வேண்டும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் உண்டு. ஆனால் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நாம் பேசும்பொழுது அந்த வாண்ட் அப்படிங்கிற வேர்பை விரும்பு அப்படிங்கிற மீனிங்கில் நாம் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்போது சப்ஜெக்ட் வேர்ப் என்ன, ஹீ லைக்ஸ் அப்படின்னா அவன் விரும்புகிறான், அல்லது ஹீ வாண்ட்ஸ் அப்படின்னாலும் அவன் விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். என்ன செய்ய விரும்புகிறான், தமிழில் சென்டரில் பாருங்கள், வேலை செய்ய. வேலை செய் அப்படின்னா அது ஒரு வேர்ப். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம், ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒர்க் அப்படிங்கிறது ஒரு வேர்ப். அதுக்கு மீனிங் என்ன, வேலை செய் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் பாருங்க, அங்கே வேலை செய்ய அப்படின்னு ஒரு முடிவடையாத ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா? அதுதான் என்ன அப்படின்னா இன்ஃபினிட்டிவ். அப்போது இந்த ஒர்க் அப்படிங்கிற வேலை செய் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய வேர்டை வேலை செய்ய அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய வேர்டாக நம்ம மாற்ற போகிறோம். மாற்றணும் என்ன செய்யணும் அப்படின்னா, அது அந்த வேர்புக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்டை சேர்க்கணும். சரிங்களா? இப்போ அது என்னது, ஒரு முடிவில்லாத ஒரு வேர்டாக மாறிடுச்சு, அதாவது இன்ஃபினிட்டிவாக மாறிவிட்டது. சரிங்களா? இப்போது அந்த டூ ஒர்க் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங், வேலை செய்ய அப்படிங்கிற மீனிங். சரிங்களா? அப்போது ஹி லைக்ஸ் டு ஒர்க் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வேலை செய்ய விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். அல்லது ஹி லைக்ஸ் டு ஒர்க் அப்படிங்கிறத அவனுக்கு வேலை செய்ய பிடிக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த லைக் அப்படிங்கிற வேர்புக்கு விரும்பு அல்லது பிடிக்கும் அப்படிங்கிற ரெண்டு மீனிங் உண்டு. சரிங்களா? அந்த லைக் அப்படிங்கிற வேர்புக்கு மட்டும்தான், வாண்ட் அப்படிங்கிற வேர்புக்கு அந்த பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங் கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவள் கற்றுக்கொள்ள விரும்புகிறாள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது அவள் விரும்புகிறாள் அப்படிங்கிறத ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஷீ வாண்ட்ஸ் அல்லது ஷீ லைக்ஸ் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவள் விரும்புகிறாள். என்ன செய்ய விரும்புகிறாள், தமிழில் சென்டரில் பாருங்கள், கற்றுக்கொள்ள. சரிங்களா? கற்றுக்கொள் அப்படின்னா அது ஒரு வேர்ப். அது இங்கிலீஷில் என்ன, லேர்ன். ஆனால் அங்கே பாருங்கள், கற்றுக்கொள்ள அப்படின்னு ஒரு முடிவடையாத ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா? அதுதான் நம்ம என்னென்னு பார்த்தோம், இன்ஃபினிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம். இப்போது லேர்ன், அதாவது கற்றுக்கொள் அப்படிங்கிற மீனிங் தரக்கூடிய லேர்ன் அப்படிங்கிற வேர்பு இப்போது இன்ஃபினிட்டிவாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த வேர்டுக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்டை நம்ம ஆட் பண்ணணும். அப்போது ஒரு வேர்புக்கு முன்னாடி டூ அப்படிங்கிற வேர்டை சேர்த்தோம்னா அது என்ன ஆயிரும், இன்ஃபினிட்டிவாக மாறிவிடும். சரிங்களா? அப்போது ஷி வாண்ட்ஸ் டு லேர்ன் அப்படின்னா என்ன மீனிங், அவள் கற்றுக்கொள்ள விரும்புகிறாள் அப்படின்னு மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் நடக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது நான் விரும்புகிறேன் அப்படிங்கிற இங்கிலீஷில் என்ன சொல்கிறது, ஐ லைக். சரிங்களா? நான் விரும்புகிறேன். என்ன செய்ய விரும்புகிறீங்க, நடக்க. தமிழில் சென்டரில் பாருங்கள், நடக்க. நட அப்படின்னா வாக். இப்போ நடக்க அப்படின்னா டு வாக். அப்போ ஐ லைக் டு வாக் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் நடக்க விரும்புகிறேன். அல்லது ஐ லைக் டு வாக் அப்படிங்கிறத என்ன மீனிங்லேயும் நம்ம சொல்லலாம், எனக்கு நடக்க பிடிக்கும் அப்படிங்கிற மீனிங்லேயும் நாம் சொல்லலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவள் பாட விரும்புகிறாள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஷீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவள் விரும்புகிறாள். என்ன செய்ய விரும்புகிறாள், தமிழில் சென்டரில் பாருங்கள், பாட. சரிங்களா? சிங் அப்படின்னா பாடு அப்படிங்கிற வேர்ப். அப்போது அந்த வேர்பை பாட அப்படின்னு இன்ஃபினிட்டிவாக மாற்றணும். என்ன பண்ண போகிறோம், இந்த வேர்புக்கு முன்னாடி இந்த மாதிரி டூ அப்படிங்கிற வேர்டை சேர்த்துற போகிறோம். சரிங்களா? அப்போது டு சிங் அப்படின்னா என்ன அர்த்தம், பாட அப்படிங்கிற மீனிங். அப்போது ஷீ வாண்ட்ஸ் டு சிங் அப்படின்னா அவள் பாட விரும்புகிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அவன் படிக்க விரும்புகிறான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஹீ வாண்ட்ஸ், அவன் விரும்புகிறான். என்ன செய்ய, படிக்க. சரிங்களா? ஸ்டடி அப்படின்னா படி. அப்போ படிக்க அப்படின்னா டு ஸ்டடி. அப்போது ஹீ வாண்ட்ஸ் டு ஸ்டடி அப்படின்னா என்ன மீனிங், அவன் படிக்க விரும்புகிறான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஐ லைக், நான் விரும்புகிறேன். என்ன செய்ய, பயணம் செய்ய. சரிங்களா? அப்போ பயணம் செய் அப்படின்னா அது ட்ராவல் அப்படிங்கிற வேர்ப். இப்போ பயணம் செய்ய அப்படின்னா டு ட்ராவல். அப்போ ஐ லைக் டு ட்ராவல் அப்படின்னா நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். அல்லது ஐ லைக் டு ட்ராவல் அப்படிங்கிறத எப்படியும் சொல்லலாம், எனக்கு பயணம் செய்ய பிடிக்கும் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் விளையாட விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஐ வாண்ட், நான் விரும்புகிறேன். விளையாட அப்படிங்கிறத எப்படி சொல்லணும், டு ப்ளே. அப்போது ஐ வாண்ட் டு ப்ளே அப்படின்னா நான் விளையாட விரும்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள்.
நான் சாப்பிட விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஐ லைக் நான் விரும்புகிறேன். என்ன செய்ய? சாப்பிட. அப்போ டு ஈட். அப்போ ஐ லைக் டு ஈட் அப்படின்னா நான் சாப்பிட விரும்புகிறேன். அல்லது ஐ லைக் டு ஈட் அப்படிங்கிறத எப்படின்னு சொல்லலாம்? எனக்கு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். ஓகே, இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? இன்ஃபினிட்டிவை வந்து இந்த லைக், வாண்ட் அப்படிங்கிற ரெண்டே வேர்ப்பை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்து இந்த இன்ஃபினிட்டிவை வச்சு என்ன வேர்ப்பை யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷ் பேச போகிறோம் அப்படின்னா ஹேவ். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த இன்ஃபினிட்டிவை வச்சு இங்கிலீஷில் பேசும் பொழுது இந்த மூணு வேர்ப்பு தான் நம்ம வந்து 99% நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்லலாம் நம்ம நிறைய வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பொறுத்தளவில் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசும் பொழுது இந்த லைக், வாண்ட், ஹேவ் இந்த மூணு வேர்ப்பு தான் நம்ம வந்து 99% நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து ஹேவ் அப்படிங்கிற வேர்ப்பை யூஸ் பண்ணி இன்ஃபினிட்டிவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கிலீஷில் நாம் பேச போகிறோம். சரிங்களா? அப்போது ஹேவ் அப்படிங்கிற வேர்ப்புக்கு வந்து நார்மலாக நிறைய மீனிங் உண்டு. சரிங்களா? ஆனால் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பேசும்பொழுது அந்த ஹேவ் அப்படிங்கிற வேர்ப்பை வந்து என்ன மீனிங்கில் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கில் தான் எடுத்துக்கணும். சரிங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வாங்க எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாம்பிள். நான் போக வேண்டும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப். ஐ ஹேவ் அப்படின்னா நான் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹேவ் அப்படிங்கிற வேர்ப்புக்கு வந்து நிறைய மீனிங் உண்டு. ஆனால் இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ஸில் பேசும்போது மட்டும்தான் இந்த வேண்டும் அப்படிங்கிற மீனிங்கை நீங்கள் எடுத்துக்கணும். சரிங்களா? இதை மறந்துடக்கூடாது. அப்போது ஐ ஹேவ் அப்படின்னா நான் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தமிழில் சென்டரில் பாருங்கள், போக வேண்டும். அப்போ போக அப்படிங்கிற இன்ஃபினிட்டிவ் எப்படி சொல்லணும்? டு கோ அப்படின்னா போக அப்படின்னு அர்த்தம். அப்போது ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு அர்த்தம் நான் போக வேண்டும். இது வந்து சுத்த தமிழ், நான் போக வேண்டும் அப்படிங்கிறது. பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம்? நான் போகணும், இப்போ நான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் அங்கே மீனிங். சரி, இப்போது நான் போக வேண்டும் அப்படிங்கிறத வந்து ஐ ஹேவ் டு கோ அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விதமாக நான் போக வேண்டும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ ஷுட் கோ அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இந்த இடத்துல வந்து ஹேவ் அப்படிங்கிறது வந்து ஒரு மெயின் வேர்ப், ஷுட் அப்படிங்கிறது வந்து மோடல் ஆக்சிலரி வேர்ப். சரிங்களா? மெயின் வேர்ப் வரும்போது தான் அந்த இன்ஃபினிட்டிவை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதாவது மெயின் வேர்ப்புக்கு அடுத்து தான் அந்த டூ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஷுட் அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு மோடல் ஆக்சிலரி வேர்ப். இப்போ மோடல் ஆக்சிலரி வேர்ப்புக்கு அடுத்து அந்த டூ அப்படிங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, டைரெக்டாக வேர்ப்பை யூஸ் பண்ணிடணும். சரிங்களா? அப்போது ஐ ஹேவ் டு கோ அப்படின்னாலும் நான் போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தான். ஐ ஷுட் கோ அப்படின்னாலும் நான் போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் தான். சரிங்களா? ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இப்போது நான் கண்டிப்பாக போக வேண்டும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஐ மஸ்ட் கோ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் குளிக்க வேண்டும், அதாவது நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதான். அப்போது ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஐ ஹேவ் அப்படின்னா நான் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? குளிக்க. சரிங்களா? குளி அப்படின்னா பாத். அப்போ குளிக்க அப்படின்னா டு பாத். அப்போ ஐ ஹாவ் டு பாத் அப்படின்னு அர்த்தம் நான் குளிக்க வேண்டும் அல்லது நான் குளிக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நான் குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் பாத் அப்படின்னாலும் நான் குளிக்க வேண்டும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது நான் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ மஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் சாப்பிடணும், அதாவது நான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தூய தமிழ். நான் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து பேச்சு வழக்கு. ஃபஸ்ட்டு நான் வேண்டும், ஐ ஹவ். என்ன செய்ய? சாப்பிட. சாப்பிட அப்படிங்கிறது எப்படி சொல்லுவோம்? டு ஈட். அப்போ ஐ ஹாவ் டு ஈட் அப்படின்னா நான் சாப்பிடணும். சரிங்களா? இது இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஈட் அப்படின்னாலும் நான் சாப்பிடணும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போது நான் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ மஸ்ட் ஈட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் தூங்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஐ ஹவ். நான் வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? தூங்க வேண்டும். சரிங்களா? அப்போ தூங்க அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? டு ஸ்லீப். அப்போ ஐ ஹாவ் டு ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போது நான் தூங்கணும் அப்படிங்கிறத இன்னொரு விதம் எப்படி சொல்லலாம்? ஐ ஷுட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஐ ஹேவ் டு ஸ்லீப் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஐ ஷுட் ஸ்லீப் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? இப்போது நான் கண்டிப்பாக தூங்கணும் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஐ மஸ்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போது இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு நாம் இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கிலீஷில் பேச கற்றுக்கும் பொழுது என்ன வேர்ப் யூஸ் பண்ணோம்? லைக். இப்போது அதே லைக் அப்படிங்கிற வேர்ப்பை வந்து ஜெரண்டை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இங்கிலீஷில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். இப்போது லைக் அப்படிங்கிற வேர்ப்புக்கு வந்து என்ன மீனிங்? விரும்பு அல்லது பிடிக்கும். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. நான் சாப்பிடுவதை விரும்புகிறேன் அல்லது எனக்கு சாப்பிடுவது பிடிக்கும். இந்த ரெண்டு தமிழ் சென்டென்சஸுக்கும் நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து ஒரே சென்டென்ஸ் தான் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி எப்படி இதை வந்து இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் ஜெரண்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேசுறது அப்படிங்கிற ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி எப்படி பேசுறது? சப்ஜெக்ட் வேர்ப் என்ன? ஃபஸ்ட்டு ஐ லைக் அப்படின்னா
நான் விரும்புகிறேன் அல்லது எனக்கு பிடிக்கும், ஐ லைக் அப்படிங்கிறதுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன வரணும்? இன்ஃபினிட்டிவ் வேர்டு வரணும். இங்கே இன்ஃபினிட்டிவ் வேர்டு என்ன? சாப்பிடுவது. சரிங்களா? அப்போ சாப்பிடுவது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இன்ஃபினிட்டிவில் டு ஈட். அப்போது ஐ லைக் டு ஈட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாப்பிட விரும்புகிறேன் அல்லது எனக்கு சாப்பிடுவது பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜெரண்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் அந்த 2 சென்டென்சஸை எப்படி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப் என்ன? ஐ லைக். இன்ஃபினிட்டிவ்னா என்ன? அந்த வேர்புக்கு முன்னாடி டூ அப்படிங்கிறத சேர்த்தோம்னா அது வந்து என்ன ஆயிரும்? இன்ஃபினிட்டிவாக மாறிடும். ஆனால் ஜெரண்ட் என்ன அப்படின்னா, அந்த வேர்புக்கு பின்னாடி ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது வந்து என்ன ஆயிரும்? ஜெரண்டாக மாறிடும். சரிங்களா? அப்போ இன்ஃபினிட்டிவ்னா என்னது? அந்த வேர்புக்கு முன்னாடி டூ சேர்க்கணும். ஜெரண்ட்னா அந்த வேர்புக்கு பின்னாடி ஐஎன்ஜி சேர்க்கணும். சரிங்களா? இதுதான். ஆனால் ஐ லைக் டு ஈட் அண்ட் ஐ லைக் ஈட்டிங் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். மீனிங்கில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. சரிங்களா? வேர்ட்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் மீனிங் வந்து சேம் தான். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஐ லைக் டு ஈட் அப்படின்னாலும் அதே மீனிங் தான். ஐ லைக் ஈட்டிங் அப்படின்னாலும் அதே மீனிங் தான். சேம் மீனிங் தான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். அவன் பார்ப்பதை விரும்புகிறான். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்? ஜெரண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு வந்து என்னது? சப்ஜெக்ட் வேர்ப். அப்போது ஹீ லைக்ஸ் அப்படின்னா அவன் விரும்புகிறான் அல்லது அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? என்ன செய்ய விரும்புகிறான்? பார்ப்பதை. பார் அப்படின்னா வாட்ச். சரிங்களா? அப்போது பார்ப்பதை அப்படிங்கிற ஜெரண்டை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? வாட்சிங். சரிங்களா? அப்போது ஹீ லைக்ஸ் வாட்சிங் அப்படின்னு அர்த்தம். அவன் பார்ப்பதை விரும்புகிறான். இப்போ வந்து பின்னாடி வந்து ஏதாவது வேர்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்களா? உதாரணத்துக்கு அவன் திரைப்படம் பார்ப்பதை விரும்புகிறான் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சொல்கிறது? ஹீ லைக்ஸ் வாட்சிங் மூவிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஹீ லைக்ஸ் வாட்சிங் மூவிஸ்னு என்ன அர்த்தம்? அவன் திரைப்படம் பார்ப்பதை விரும்புகிறான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இதே சென்டென்ஸை இன்னொரு விதமாக தமிழில் எப்படி சொல்லலாம்? அவனுக்கு திரைப்படம் பார்ப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஹீ லைக்ஸ் வாட்சிங் மூவிஸ் அப்படிங்கிறத அவனுக்கு திரைப்படம் பார்ப்பது பிடிக்கும் அப்படின்னு நாம மீனிங்கில் எடுத்துக்கலாம். இப்போது இதே சென்டென்ஸை இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஹீ லைக்ஸ் டு வாட்ச் மூவிஸ் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? புரியுதுங்களா? ரெண்டுமே சேம் மீனிங் தான். இன்ஃபினிட்டிவ்னாலும் ஜெரண்ட்னாலும் சேம் மீனிங் தான். வேர்ட்ஸ் மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் விளையாடுவதை விரும்புகிறேன். ஜெரண்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஐ லைக் அப்படின்னா நான் விரும்புகிறேன் அல்லது எனக்கு பிடிக்கும். சரிங்களா? என்ன செய்ய விரும்புகிறீங்க? விளையாடுவதை. விளையாடு அப்படின்னா ப்ளே அப்படிங்கிற வேர்ப் நம்ம பயன்படுத்துவோம். இங்கே விளையாடுவதை அப்படிங்கிறத ஜெரண்டில் எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? ஐ லைக் பிளேயிங் அப்படின்னா நான் விளையாடுவதை விரும்புகிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பின்னாடி வந்து வேர்ட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள், நான் கிரிக்கெட் விளையாடுவதை விரும்புகிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட் அப்படிங்கிறத தமிழில் இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவோம்? எனக்கு கிரிக்கெட் விளையாடுவது பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது இதே சென்டென்ஸை நம்ம வந்து இன்ஃபினிட்டிவில் எப்படி சொல்லுவோம்? ஐ லைக் டு பிளே கிரிக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே சேம் மீனிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது லைக் அப்படிங்கிற வேர்பை வந்து நாம் ஜெரண்டை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத நாம் கற்றுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ஜாய் அண்டு அவாய்டு அப்படிங்கிற 2 வேர்பை வந்து நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படிங்கிறத இப்போது நாம் கற்றுக்க போகிறோம். இங்கே வந்து ஒன்று கவனிச்சுக்கணும். நீங்கள் ஜெரண்டை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நாம் இங்கிலீஷில் பேசும்பொழுது இந்த லைக், என்ஜாய், அவாய்டு இந்த 3 வேர்ப் மட்டும்தான் நம்ம 99% பயன்படுத்துவோம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் மற்ற டென்ஸ்லாம் நம்ம வந்து நிறைய வேர்பை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பொறுத்தளவில் இந்த லைக், என்ஜாய், அவாய்டு இந்த 3 வேர்பை தான் நம்ம ஜெரண்டை யூஸ் பண்ணி பேசும்பொழுது 99% நாம் பயன்படுத்துவோம். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ஜாய் அப்படிங்கிற வேர்பை வந்து யூஸ் பண்ணி ஜெரண்டை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ஜாய் அப்படிங்கிற வேர்புக்கு வந்து நார்மலாக என்ன மீனிங் அப்படின்னா அனுபவி. சரிங்களா? ஆனால் ஜெரண்டை யூஸ் பண்ணி நம்ம இங்கே பேசும் பொழுது அந்த என்ஜாய் அப்படிங்கிற வேர்பு வந்து என்ன மீனிங்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா மகிழ்ச்சி அடை அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஐ என்ஜாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறீர்கள்? தமிழில் சென்டரில் பாருங்கள், விளையாடுவதில். இப்போது விளையாடு அப்படின்னா ப்ளே அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து வேர்பு. சரிங்களா? அப்போது விளையாடுவதில் அப்படிங்கிறது வந்து ஜெரண்ட். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? இந்த ப்ளே அப்படிங்கிற வேர்புக்கு பின்னாடி வந்து என்ன பண்ண போகிறோம்? ஐஎன்ஜி சேர்த்தோம்னா அது வந்து பிளேயிங் அப்படின்னு அது வந்து ஜெரண்டாக மாறிடும். அப்போது ஐ என்ஜாய் பிளேயிங் அப்படின்னா என்ன மீனிங்? நான் விளையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நான் நீந்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? ஃபஸ்ட்டு வந்து ஐ என்ஜாய். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நீந்துவதில்
அப்படிங்கிற ஜெரண்ட் என்ன? ஸ்விம்மிங். சரிங்களா? அப்போ ஐ என்ஜாய் ஸ்விம்மிங் அப்படின்னா நான் நீந்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் படிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஷீ என்ஜாய்ஸ். நெக்ஸ்ட் படிப்பதில் அப்படிங்கிறது ஜெரண்ட் என்ன? ஸ்டடியிங். அப்போ ஷீ என்ஜாய்ஸ் ஸ்டடியிங் அப்படின்னா அர்த்தம் அவள் படிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் சமைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள். அப்போ ஷீ என்ஜாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து சமைப்பதில் அப்படிங்கிற ஜெரண்டுக்கு என்ன மீனிங்? குக்கிங். சரிங்களா? அப்போ ஷீ என்ஜாய்ஸ் குக்கிங் அப்படின்னா அர்த்தம் அவள் சமைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறாள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவாய்ட் அப்படிங்கிற வேர்ப்பை வந்து நான் பயன்படுத்தி ஜெரண்டை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ஸில் எப்படி பேசுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அவாய்ட் அப்படிங்கிற வேர்ப்புக்கு என்ன மீனிங்? தவிர். இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவன் குடிப்பதை தவிர்க்கிறான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஹீ அவாய்ட்ஸ். அவன் தவிர்க்கிறான். என்ன செய்ய? குடிப்பதை. குடிப்பதை அப்படிங்கிறது ஜெரண்டில் எப்படி சொல்லுவோம்? ட்ரிங்கிங். சரிங்களா? அப்போது ஹி அவாய்ட்ஸ் ட்ரிங்கிங் அப்படின்னு அர்த்தம் அவன் குடிப்பதை தவிர்க்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவள் செலவழிப்பதை தவிர்க்கிறாள். ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ ஷீ அவாய்ட்ஸ். என்ன செய்வதை தவிர்க்கிறாள்? செலவழிப்பதை. அப்போ செலவழிப்பதை அப்படிங்கிறத ஜெரண்டில் எப்படி சொல்லுவோம்? ஸ்பெண்டிங். அப்போ ஷீ அவாய்ட்ஸ் ஸ்பெண்டிங் அப்படின்னா அர்த்தம் அவள் செலவழிப்பதை தவிர்க்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவர்கள் சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வேர்ப். அப்போ தே அவாய்டு. அவர்கள் தவிர்க்கிறார்கள். என்ன செய்வதை? சாப்பிடுவதை. இப்போ சாப்பிடுவதை அப்படிங்கிறத ஜெரண்டில் எப்படி சொல்லுவோம்? ஈட்டிங். அப்போ தே அவாய்ட் ஈட்டிங் அப்படின்னு அர்த்தம் அவர்கள் சாப்பிடுவதை தவிர்க்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. எனக்கு ஆங்கிலம் பேசுவது பிடிக்கும் அல்லது நான் ஆங்கிலம் பேச விரும்புகிறேன். தமிழில் வந்து இந்த ரெண்டு சென்டென்சஸாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷில் வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம்? ஒரே சென்டென்ஸில் தான் நம்ம சொல்லுவோம். இதை வந்து இன்ஃபினிட்டிவை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது, அதே மாதிரி ஜெரண்டை யூஸ் பண்ணி எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படிங்கிறத காமெண்ட்டில் டைப் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.